மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வர போகிறேன். ஸோ இந்த சந்திப்பானது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணித்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. நம்மளுடைய மாயன் ஸ்டூடியோலேருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. சார் நீங்கள் வீடியோ உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன், நல்லா ரெகுலராக சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு ஏகப்பட்ட ஆதரவு, கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸ். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் போடும்போது கெட்டதுங்கிற ஒரு சில விஷயங்களும் வரதான் செய்யும். ஸோ நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்க, ஸோ நீங்களும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறவங்க. ஸோ நம்ம இருவரும் நம்முடைய மக்களாகிய உங்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும்போது எங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மாதத்தில் எந்த வருடத்தை எந்த மாதத்தை பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள், நல்ல மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற குருவுடன் இணைந்து, சுக்கிரனும் குருவும் இணைந்து 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களையும் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் அம்சமாக தரப்போகிறாங்க, சிறப்பாக தரப்போகிறாங்க, செமையாக தரப்போகிறாங்க. அப்படிங்கிறத நீங்கள் உள்ளடக்கி உள்ள மனதார ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்முடைய விநாயகருடைய பாடல் உங்களுடைய மனதில் ஒலிக்கும் என்பது உண்மை. சார், கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் எல்லாருக்குமே வரலாம் சார், எல்லாருக்குமே வரும் சார். ஆனால் அதுவே வாழ்க்கையாக இருக்குமா சார்? எங்கள் வாழ்க்கை அப்படித்தான் சார் இருக்குது. புரியுது. எங்கே வந்து பிரச்சனை வந்தாலும் அது கன்னிராசிக்காக தான் பண்ணியிருப்பாங்க சொல்லி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு தவறுகள் மற்றவர்கள் பண்ணாலும் மற்றவங்க கண்ணுக்கு உங்களை மட்டும் தவறாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை எப்பொழுதுமே உண்டு. அதாவது சொல்லுவாங்கள்ல, இந்த வம்பு வழக்கு பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம கொஞ்சம் நீட்டாக போயிட்டா போதும் சார். எங்கேருந்தான் வருவாயும் தெரியாது. நம்ம வரும்போது அழுக்க நம்மளே சேற்றை அள்ளி நம்ம உடம்புல நம்மளே பூசிக்கிற அளவுக்கு நமக்கு நிறைய ஒரு ப்ரெஷரை கொடுத்துருவாங்க. அப்படி தான் நீங்கள் கடந்த காலங்களில் உணர்வுபூர்வமாக உணர்ந்திருப்பீங்கிறது உண்மை. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ சகோதரர்கள் மூலமாக ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். உங்களுடைய சகோதரிகள் உங்கள் என்ன பண்ணுவாங்க, கேரிங்காக பார்த்துக்குவாங்க. ஸோ என் அண்ணன் போல் உண்டா, என் அக்கா போல் உண்டா, என் தம்பி போல் உண்டா, என் தங்கச்சி போல் உண்டான்னு அவங்க உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு மேன்மையான இடத்துக்கு போவீங்க. மேன்மையான இடம்னா என்ன? நீங்கள் எதை லட்சியமாக வச்சுக்கணும் அந்த எதை ஜெயிப்பீங்க. உங்களுக்கு எத்தனை தடைகள் இருக்கும், எத்தனை பிரச்சனை இருந்திருக்கும், அத்தனை தடைகளையும் அதனை உடை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய திறமையின் மூலமாக யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரையும் நம்பி இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. சார், தொழில் பண்ணியிருக்கேன் சார், தொழிலில் லாபம் இருக்குமா, லாபம் கொஞ்சம் இரட்டிப்பாக இருக்குமா, வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது. அதாவது 5000 ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த 500 ரூபா கிடைக்க பெரிய விஷயமா இருக்குது. 50,000 ரூபா பிஸ்னஸ் போட்டு பண்ணுறவங்களுக்கும் அந்த ஒரு 1000 ரூபா கிடைக்க பெரிய விஷயமா இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு வியாபாரம்லாம் ஓடி இருக்கு, கண்ணுக்கு தெரியுது இவ்வளோ ஓடுது, இதை விட அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படிலாம் தெரியுது. ஆனால் கையில் காசு இல்லையே, எப்படி சமாளிக்க? அப்போ இப்போ இருக்கிற வருமானத்தை விட்டு ஓடிடவா அப்படிலாம் நிறைய அன்பர்கள் யோசித்துக்கிட்டு இருப்பீங்க. கவலையப்படாதீங்க. தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிரகமும் வலிமையாக கொடுக்குறாங்க, சூப்பராக கொடுக்குறாங்க. ஸோ பயப்பட தேவையில்லை.
அரசாங்க வேலையில் இருக்கேன், அரசாங்க வேலையில் உள்ள பிரச்சனை சரியாயிருமா, இந்த அரசாங்க வேலையில் உள்ள சின்ன சின்ன தாக்கங்கள் சரியாக போயிடுமா? ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை செய்யுமா? கண்டிப்பாக செய்வாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த லட்சியத்தை அடையக்கூடிய பாக்கியம், என்னுடைய கனவு இதான், என்னுடைய கனவு இல்லம் இதான், என்னுடைய ஆசை இதுதான், அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் யோசித்து வச்சுக்கீங்களோ அத்தனை விதமான விஷயங்களிலும் அத்தனை விதமான மாற்றங்களிலும் உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? உங்களுக்கு சுப கிரகங்கள் மற்றும் அசுப கிரகங்கள் இணைந்தும் உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. சரி சார், இவ்வளோ நன்மை இருக்குது, இவ்வளோ உண்மை இருக்குது, ஓகே, இந்த மாதம்லாம் எனக்கு பாதுகாப்புங்கிற விஷயமே கிடையாதா, நான் ஃபஸ்ட்டு கீரை போட்டு அடுத்து டாப் கீரில் போயிடலாமா அப்படின்னு மட்டும் யோசிக்கக்கூடாது. எப்போதுமே ஒரு கிரகம் உங்களை வலிமைப்படுத்துகிறது என்றால் இன்னொரு கிரகம் என்ன பண்ணும்? உங்களை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு முயற்சி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் நல்லதுக்காண்டி ரொம்ப காத்திருப்பீங்க. ஆனால் கெட்டது நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் காலையில் நிற்கும். என்ன கெட்டதை நீ நாய்த்தானே வரைஞ்சுன, இல்லை உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு நான் வந்துட்டேன் அப்படிங்கும். ஸோ அப்படித்தான் உங்களை வேண்டாத உறவுகள் எல்லாமே கூட ஒய்யாமல் உங்களை பார்த்து 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 உங்கள்கிட்ட என்ன விஷயங்களை எடுத்துக்கலாம், எப்படி உங்களை சுரண்டி 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 உங்களை கஷ்டப்படுத்தலாங்கிறத பக்கா ஜெனுவல் ஆப்ஷனில் என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னுடைய புத்தியை தீட்டுறாங்க, அவங்க வெற்றி பெறுறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா தான் இவங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதத்தில் மேக்சிமம் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், எதை பண்ணால் வெளியே சொல்லாதீங்க, ரகசியமாக பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும். புதிய முயற்சி எடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் அந்த சார்ந்த விஷயங்களில் என்ன பண்ணுங்கள், தொடர்பு கொண்டு அவங்களுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய அற்புதங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்பது உண்மை. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு உண்மையிலே மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்கிப் பண்ணி வந்தவங்க திரும்பியும் போய் பார்த்துருங்க, ஓகேவா? ஏன்னா பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20 to 30 கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி சார் நான் நிறைய எதிர்பார்க்குறேன், நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னா, ஸோ அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னா அது உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களை உறுதி செய்யும். அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லையா? ஸோ ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா நம்ம 5ஆம் கிளாஸ் படித்தா 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பாடத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு 20 to 30 கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்பாடுகள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் கிரகமைப்புகள், நீங்கள் பிறக்கும்போது உள்ள கிரகமைப்புகள், உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, ஸோ லக்ன ரீதியாக இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அந்த தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கார், அவங்களுடைய அமைப்பு என்ன, அவங்க கூட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது ராகு பகவானோ கேது பகவானோ, ஸோ இந்த கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அல்லது சுப கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம செக் பண்ணோம்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை உறுதியாக கணித்து தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஒரு ஆசையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ மேலும் மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய ஆதரவையும் கொடுக்கணும், மேலான கருத்துக்களையும் கொடுக்கணும். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவது மூலமாக இன்னும் எங்களுடைய நட்பை நீங்கள் வலுப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களிடம் எப்பொழுதும் அன்புடன் எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.